Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு முழுவதும் 46 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். வட சென்னையை மேம்படுத்த 1946 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், சென்னையின் முக்கிய சாலைகள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மூலம் 5 லட்சம் ஏழை மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று தெரிவித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு முழுவதும் 46 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். அடையாறு, கொசஸ்தலை உள்ளிட்ட நதிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு நதி சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 5000 ஏரிகள், குளங்களை சீரமைக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்.